வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் 1-2 உடைச்ச முந்திரி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். குழந்தைகளுக்காக செய்கிறதா இருந்தால் மிளகாயை குறைச்சிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 50 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ், அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ இதில் உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். நான் 3 கப் அளவுக்கு சாதம் சேர்க்கிறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த 3 கப் சாதத்துக்கு. இந்த மாதிரி தேங்காயை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போனால் கெடாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சமாகாது. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கோகனட் ஃப்ரைட் ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.